நண்பர்களே, நியூஸ் பல்ஸ் தமிழின் அன்பு வணக்கங்கள். முன்னுக்கு பின் முரணான அதிபர் டிரம்பின் பேச்சு எங்கே முரண்படுகிறார்? ரஷ்யாவும் களத்தில் குதிக்கிறதா? ஏன் மத்திய கிழக்கில் இருக்கும் டெக் நிறுவனங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவோம் என்று கூறுகிறது? ஈரான் அதிபரின் முக்கியமான செய்தி என்ன என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஈரானை கடுமையாக தாக்க இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று கூறியிருந்தார். அமெரிக்கா தற்போது ஈரான் எல்லை அருகே 50,000க்கும் மேற்பட்ட படை வீரர்களை நிறுத்தியுள்ளது. மேலும் கூடுதல் கடற்படை மற்றும் பிற பணியாளர்களை தொடர்ந்து அனுப்பி வருகிறது என்று ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் 2வது மாதத்திற்குள் நுழைந்துள்ளது. இன்னும் 2-3 வாரங்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்துவோம் என்று ட்ரம்ப் கூறுகிறார். முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார். முதலாவது போர் முடிவடைகிறது என்றார். அதே சமயம் மேலும் தீவிரமாகும் என்கிறார். அமெரிக்காவின் அனைத்து இராணுவ இலக்குகளும் விரைவில் நிறைவேறும். ஒப்பந்தம் இல்லையெனில் ஈரானின் மின் நிலையங்களை தாக்கலாம் என்கிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி வரை கெடு விதித்திருந்தார். அது குறித்து இன்றைய பேச்சில் எதையும் குறிப்பிடவில்லை. இரண்டாவது, நாங்கள் ஆட்சி மாற்றம் பற்றி எதுவும் கூறவில்லை. ஆனால் பல ஈரான் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களின் ஆட்சி தலைமை பாதிக்கப்பட்டுள்ளது என்கிறார். மூன்றாவது, எங்களிடம் அனைத்து கார்டுகளும் உள்ளன, அவர்களிடம் ஒன்றுமில்லை. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடியது. உலக எரிசக்தி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொருளாதாரம் குலைந்துள்ளது. நான்காவது, சில நேரங்களில் ஹோர்முஸ் திறக்கப்பட வேண்டும், அது முக்கியம் என்கிறார். தற்போது அது இல்லாமல் ஒப்பந்தம் நடக்கலாம் என்கிறார். ஐந்தாவது, ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம், சாதகமான போக்கு நிலவுகிறது என்கிறார். ஆனால் ஈரான் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்கிறது. அமெரிக்கா முன்வைத்த அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் நிராகரித்தது. எங்களுக்கு ஹோர்முஸ் எண்ணெய் வேண்டாம், தேவைப்படுவோர் அங்கே சென்று எடுத்துக்கொள்ளலாம் என்று ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை கூறுகிறார். ஈரானிடம் அணுசக்தி இருக்கக்கூடாது என்று கூறிய ட்ரம்ப் ஏன் தனது படைகளை ஹோர்முஸ் பகுதிக்கு அனுப்ப வேண்டும்? ஏன் கார்க் தீவை கைப்பற்ற வேண்டும்? இதன் நோக்கம் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. அமெரிக்காவின் நோக்கமே ஈரானின் எண்ணெய் ஆயுதமான கார்க் தீவு மற்றும் ஹோர்முஸ் இரண்டையும் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். இதற்கு தான் 50,000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் எல்லைக்கு அனுப்பியிருக்கிறது. வரும் வாரங்களில் ஈரானின் முக்கிய நிலையங்களை அமெரிக்கா கடுமையாக தாக்கலாம். இது மற்ற நாடுகளையும் போருக்கு இழுக்கலாம். இந்த நிலையில்தான் ரஷ்யா தனது நீர்மூழ்கி கப்பல்களை ஈரானுக்கு ஆதரவாக ஹோர்முஸ் நீரிணைக்கு அனுப்பியிருக்கும் செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யா ஹோர்முஸ் அருகே 6 நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 2 அணுசக்தி கொண்டவை. இந்த நடவடிக்கை ரகசியமாக நடத்தப்பட்டுள்ளது. எதற்காக ரஷ்யா அனுப்பியிருக்கிறது என்றால், ஈரானின் கடற்கரை மற்றும் முக்கிய கட்டமைப்புகளை பாதுகாப்பது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடற்படை நகர்வுகளை கண்காணித்து தடுப்பது. பெரிய போர் வெடித்தால் ரஷ்யா நேரடியாக ஈடுபடலாம் என்பதுதான். ஹோர்முஸ் பகுதியில் ஈரானுக்கு எதிராக போரிட்டு அந்த நீரிணையை மீட்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் திட்டம். இந்த நிலையில்தான் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் களத்தில் குதிக்கிறது. இது மட்டுமில்லை, ஏற்கனவே அந்த பிராந்தியத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிய தனது சேட்டலைட் மூலம் தகவல்களையும் ஈரானுக்கு ரஷ்யா கொடுத்து வருகிறது. ஒரு பக்கம் இன்னும் 2-3 வாரங்கள் மட்டுமே போர் நடக்கும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஈரானின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், மெட்டா, சிப்ஸ் மற்றும் ஏஐ நிறுவனங்களான நிவிடியா மற்றும் இன்டெல், கட்டமைப்பு மற்றும் கிளவுட் அமைப்புகளான ஆரக்கிள், HP, IBM, சிஸ்கோ, டெல், போக்குவரத்து மற்றும் எரிவாயு நிறுவனங்களான டெஸ்லா மற்றும் போயிங், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஏஐ நிறுவனமான G42 மற்றும் துபாயில் இருக்கும் ஸ்பயர் சொல்யூஷன்ஸ் ஆகியவற்றை தாக்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்து கொண்டு இருக்கின்றன என்பது ஈரானின் குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் CIA, இஸ்ரேலின் மொசாத் 2 உளவு நிறுவனங்களுக்கும் இவைகள்தான் தொழில்நுட்ப ரீதியாக தகவல்களை வழங்குகிறார்கள். இதனால் ஈரானின் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஈரான் நம்புகிறது. போயிங் நிறுவனங்களின் மீதும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. போயிங் நிறுவனம் பெரிய விமானங்களை மட்டுமின்றி
ட்ரோன்களையும் தயாரிக்கிறது. அமெரிக்காவுக்கு போயிங் மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் இரண்டும் முக்கியமானவை. போயிங் என்பது உலகின் முன்னணி விமான உற்பத்தியாளர்களில் ஒன்று. இது பயணிகள் விமானம், சரக்கு விமானம் மற்றும் இராணுவ விமானங்கள், இராணுவ உபகரணங்கள், விண்வெளி தொழில்நுட்பங்கள் போன்ற பல துறைகளில் செயல்படுகிறது. போயிங் பல்வேறு வகையான பயணிகள் விமானங்களை உற்பத்தி செய்கிறது. இதனால்தான் இவர்கள் உற்பத்தி செய்யும் அனைத்து தொழில்நுட்ப நிறுவனங்களையும் தாக்குவோம் என்று ஈரான் கூறுகிறது. அமெரிக்க இராணுவ ரகசியங்கள் அனைத்தும் இவர்களது கிளவுடில் தான் சேகரிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் தகவல்களை சேகரிக்கிறோம் என்ற பெயரில் அமெரிக்கா ரகசியமாக எதிரி நாடுகளின் தரவுகளை கிளவுடில் இருந்து பெறுகிறது என்று ஈரான் கூறுகிறது. எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஆரக்கிள், HP, IBM, சிஸ்கோ, டெல் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் உடனே அலுவலகங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. மேலும் இதை சுற்றி இருக்கும் மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். நாங்கள் இந்த நிறுவனங்களை தாக்கப் போகிறோம் என்ற அறிவிப்பை ஈரான் விடுத்திருந்தது. இந்த அறிவிப்பை அடுத்து பஹ்ரைனில் இருக்கும் அமேசான் கிளவுட் கம்ப்யூட்டிங் நிறுவனத்தின் மீது ஈரான் புதன்கிழமை தாக்குதல் நடத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஈரான் அதிபர் பெசஸ்கியான் தனது கடிதத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்க்கலாம். இது மிகவும் முக்கியமானது. ஈரான் பல நூற்றாண்டுகளாக போர்களையும் வெளிநாட்டு அழுத்தங்களையும் தாங்கி வந்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவின் உறவு பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஈரான் தனது நவீன வரலாற்றில் எப்போதும் தாக்குதல், விரிவாக்கம், காலனித்துவம் அல்லது ஆதிக்கம் போன்ற பாதையை தேர்வு செய்தது இல்லை. எந்த போரையும் முதலில் துவக்கியதும் இல்லை. அமெரிக்கா, ஐரோப்பா அல்லது அண்டை நாடுகளின் மக்களிடம் ஈரானுக்கு எந்த பகையும் இல்லை. ஆனால் அமெரிக்கா பொதுமக்கள் மற்றும் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இது உலகின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை ஆற்றிய உரைக்கு முன்பே இந்த கடிதத்தை ஈரான் அதிபர் வெளியிட்டிருந்தார். ஈரான் அதிபர் என்ன கூறுகிறார் என்றால், நாங்கள் அமெரிக்க மக்களுக்கு எதிரி கிடையாது, அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்கிறார். ஆனால் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்துள்ளார். இஸ்ரேலின் ப்ராக்சி நாடாக அமெரிக்கா செயல்படுகிறது, இஸ்ரேலுக்காக அமெரிக்கா போரிடுகிறது என்று குற்றம் சாட்டுகிறார். மேலும் ஈரான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் நாடாக இருக்கிறது என்ற எண்ணத்தை இஸ்ரேல் உருவாக்குகிறது. இஸ்ரேலின் எண்ணமே பாலஸ்தீன பிரச்சனையில் இருந்து உலகின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதுதான். அதைத்தான் தற்போது செய்து கொண்டுள்ளது. இந்த மோதலில் அமெரிக்காவின் பணபலம், வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்று ஈரான் அதிபர் குற்றம் சாட்டுகிறார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதலில் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தியிருந்தன. அந்த தாக்குதலில் அந்த நாட்டின் சுப்ரீம் தலைவர் அலி காமேனி கொல்லப்பட்டார். ஏறக்குறைய மதகுருவாக, கடவுளாக பார்க்கப்பட்டவர். இவர் தனது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் என்று மொத்தம் 40 பேருடன் ஒரே நாளில் சில நொடிகளில் கொல்லப்பட்டனர். இதற்கு ஈரானின் இராணுவம் பழிவாங்க காத்திருக்கிறது. எந்த வகையிலும் அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை கிடையாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறது. முன்பே நாங்கள் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தையால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கும் கோரிக்கைகளை ஏற்க முன்வந்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வருவோம் என்று கூறியிருக்கிறது டெஹ்ரான். இதுவரை அமெரிக்காவை ஈரான் நேரடியாக தாக்கவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்காவின் இராணுவ மற்றும் விமான தளங்களை குறிவைத்து அளித்திருக்கிறது ஈரான். தற்போது மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவின் டெக் நிறுவனங்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.